நம்ம நந்தகுமார் அரசியல் விமர்சகர் நந்தகுமார் சார்கிட்ட போனால், நந்தகுமார் சார், இந்த விஜயின் இன்றைய பேச்சை பொறுத்தவரை திமுக அதிமுக இரண்டு பேருமே ஒரு டீலிங் போட்டுட்டு தான் செயல்படுறாங்க. அதனால் மக்கள் நீங்கள் ஏமாறாதீங்க, நான் தனியாக களத்துக்கு வர்றேன், நீங்கள் என்ன தான் நம்பணும், வீட்டுக்கு வீடு விஜய் என்பது வந்து தேர்தல் களத்தில் எதிரொலிக்கும் அப்படின்னு கூறுறாரு. ஒருபுறம் திமுகவின் மெகா கூட்டணி இப்போதும் அண்ணா அறிவாலயத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இன்னும் சற்று நேரத்தில் காங்கிரஸ் கட்சியின் உடன்பாடு கையெழுத்தாக போகிறது ஒன்று. இரண்டாவது, இப்போது ராயப்பேட்டை எம்ஜிஆர் மாளிகையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம், டெல்லிக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்துவிட்டு இப்போது இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தொகுதி பங்கீடு ஆகியவை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த இருவரும் அணிகளும் ஒரு டீலிங் வைத்து தான் செயல்படுகிறார்கள், மக்கள் நம்பாதீர்கள் என்று விஜய் கூறுறார். அது சரியான ஒரு பார்வையாக நினைக்கிறீங்களா சார்? இல்லை, அது விஜயினுடைய பொலிட்டிக்கல் நேரேட்டிவ் அண்ட் ஸ்டாண்டாக எடுக்கிறாரு. அவர் வந்து ஒரு மாற்று கட்சியாக வரும்போது, இதனால் வரைக்கும் திமுக அண்ணா திமுக அப்படின்னு இருக்கும்போது அவர் வந்து ஒரு காம்படிஷனை தவிர்க்கிறதுக்காக அவர் சொல்லக்கூடிய வார்த்தையாக தான் நம்மளால் அதை பார்க்க முடியுது. திமுக அண்ணா திமுக வந்து ஒரு கைக்குள்ளார இன்னொரு கை அப்படிங்கிறது வந்து நம்மளால அதை ஏத்துக்க முடியல. அவர் வந்து அவரை பொசிஷன் பண்ணிக்கிறாரு, அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் நம்ம மாற்று அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதனால் வரைக்கும் நீங்க இவங்களுக்கு மாற்றுன்னு அவங்களுக்கு மாற்றுன்னு இவங்கன்னு நீங்க போய்கிட்டு இருக்கும்போது திருப்பி அந்த மாதிரி மாற்று போகாதீங்க, நான் தான் வந்து தமிழகமே நம்பக்கூடிய ஒரு தலைவரா உருவெடுத்திருக்கேன், கட்சியா உருவெடுத்திருக்கேங்கிற அந்த தோரணையில அவர்கள் வைக்கக்கூடிய நந்தகுமார் தான் அந்த புள்ளியில தான் நான் கேட்கிறேன். என்னன்னா, அதிமுக திமுக கூட்டணிக்கு மாற்றா பல கட்சிகள், அது தேமுதிகவில் இருந்து பட்டாளி மக்கள் கட்சியில இருந்து இப்போ சீமான் வர பல கட்சிகள் அந்த இடத்துக்காக அதிமுக திமுக மாற்றுக்காக அவர்கள் முயன்றிருக்கிறார்கள், கூட்டணியில் இணைந்திருக்கிறார்கள். இப்போது சீமான் தனித்து களத்தில் இருக்கிறார். இந்த சூழ்நிலையில் இவங்க ரெண்டு பேரும் ஒரே டீலிங்கில் தான் இருக்கிறாங்க, நான் மட்டும்தான் மாற்று அப்படின்னா அவர் திமுக அதிமுகவை சொல்கிறாரா அல்லது மற்ற கட்சிகள் அனைத்தையும் சேர்த்து அவருக்கு சொல்கிறாரா சார்? அதுதான் கேட்குறேன் நான். இல்லை, அவங்க சொல்றது வந்து இன்னைக்கு மக்கள், அதாவது அவர் விஜயனுடைய பொலிட்டிக்கல் ப்ராபகண்டா, அது பொலிட்டிக்கல் கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜி எப்படி அவர் வைக்கிறாருன்னா, இப்ப நீங்க திமுக வேண்டாங்கிற பட்சத்துல நீங்க அண்ணா திமுகவை தேர்ந்தெடுத்துறாதீங்க, நான் என்னைய வந்து ஒரு மாற்றா பாருங்கிறதுக்காக அந்த வாதம் வைக்கிறார், அவ்வளவுதான். அப்படிதான் நம்ம பார்த்துக்க முடியும். அந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு சீமான் அவர்களும் எந்த விதமான சமரசமும் இல்லாம தொடர்ந்து 4 பொது தேர்தலை முடிச்சு இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி 5வது பொது தேர்தலை சந்திச்சு எதிர்நோக்கி இருக்காரு. எந்த விதமான கொள்கை சமரசமோ கூட்டணி சமரசமோ எதுவுமே இல்லாம சீமானவர்களும் களத்துல நிக்கிறார். அப்ப அந்த இடத்துல வந்து விஜய் அவர்கள் தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறதுக்காக, தன்னைய வந்து ஒரு நிலைநிறுத்திக்கிறதுக்காக சொல்லக்கூடிய வாதமா தான் அது பார்க்கப்படுதே ஒழிய உண்மை அவ்வாறு இல்லை. கல நிலவரம் திமுகவிற்கும் தாவேக்காவிற்கும் இடையே தான் இருக்கிறது என்ற நீங்கள் சொல்கிற பணியிலே அந்த நரேட்டிவ் செட் பண்ணுறதுங்கிறது இப்போ ஒரு பொதுவாக எல்லா விவாதங்கள்லையும் அது பேசப்படுகிறது. அப்படியெல்லாம் செட் பண்ணி மக்களை மாற்றிட முடியுமா சார்? இப்படி ஒரு கதையை சொல்லி இப்போ போட்டி அவங்க ரெண்டு பேருக்கு தான் சொன்னால் நம்பிடுவாங்களா மக்கள்? இல்லை, அதாவது வந்து நம்ம வந்து இப்போ திமுக வந்து ஃபாதர் ஆஃப் ஆல் நெரேட்டிவ்ஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ இப்போ இன்னைக்கு அரசியல் வந்து என்ன ஆயிடுச்சுனாக்கா, இன்னைக்கு நெரேட்டிவ் ட்ரிவன் பாலிடிக்ஸாக மாறிடுச்சு. அதுல வந்து எனக்கு மாற்று கருத்து இல்லை. அப்ப வந்து ஒரு பொய்யையே திருப்பி 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 நீங்க சொல்ல 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 ஓ இது உண்மையா கூட இருக்கலாமோங்கிறது மக்கள் கிட்ட ஒரு கருத்துருவாக்கம் செய்யப்படும். அதுதான் வந்து அந்த பொலிட்டிக்கல் கேம்பெயினுடைய பவர். ஸோ விஜய் வந்து அதை நம்பி அவர் வந்து நான் தான் வந்து டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் தான் வந்து சண்டை அப்படிங்கிறத வந்து அவர் நிலைநிறுத்த பார்க்கிறாரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில இது 4 முனை போட்டியா தான் இருக்குது. திமுக, அண்ணா திமுக, நாம் தமிழர், டிவிகே. ஆனா டிவிகே உள்ளார வரனால இன்னைக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகளை அனைத்து கட்சிகளுமே சந்திக்குது. அதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா ஒரு பெரிய ஒரு ஃபோர்ஸோட உள்ளார வராரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய சர்வேக்கள் எல்லாமே, உங்களுடைய சர்வே முதல் கொண்டு விஜய்க்கு நீங்க கொடுத்திருக்கக்கூடிய அந்த சதவீதம் எல்லாம் பார்க்கும்போது எந்த சர்வேயுமே 15 to 20% கீழே விஜய்க்கு இல்ல. எல்லாருக்கும் அந்த சர்வே அந்த நம்பருக்கு மேலதான் போகுது. அப்படி இருக்கிற பட்சத்துல வந்து வின்னபிலிட்டிக்கு வந்து 40 தொடரணும் சார். அப்படின்னா ஒரு தொகுதியில வின் பண்ண முடியும். 15%, 20%. ஆமா, இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில வந்து இப்ப 40 கூட இல்ல. அட்லீஸ்ட் என்னுடைய கணிப்பு பாத்தீங்கன்னா ஒரு
35+ வரவங்க வந்து இது 35% to 40% கேம் தான் இந்த எலெக்ஷன். ஆமா அதாங்க. போன தடவை மாதிரி வந்து 46% எடுத்தாங்க, 41% எடுத்தாங்கிறதெல்லாம் இங்க சாத்தியம் இல்ல. ஏன்னா விஜய் அவர்களுக்கு வந்து இன்னைக்கு ஒரு தேதியிலேயே வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு சற்றேறக்குறைய 20% வாக்கு இருக்குது. அப்ப அந்த இருக்கு. சீமான் அவர்களும் வந்து ஏற்கனவே ஒரு 8.2% வாக்குல இருக்காரு. இன்னைக்கு பல கட்சிகள் வந்து கூட்டணியில முரண்பாடுகள் ஏற்பட்டு இருக்கு. இப்ப சமீபமா பார்த்தோம். இப்ப 28+1க்கு காங்கிரஸ் கையெழுத்திட போறதா வந்து ஒரு தகவல் வருது. அது உண்மையா இருக்கிற பட்சத்துல வந்து இது பெரிய பின்னடைவு வந்து காங்கிரஸ்க்கு ஏற்ப இது பறித்து மூட்ட குடோன்லயே இருந்திருக்கலாமேங்கிறது தான் வரும். அப்ப நிறைய வந்து இன்னைக்கு அந்த கூட்டணியிலேயே முரண்பாடு. மதிமுகவுக்கு வந்து விஜயசூரியன் சின்னத்துல நின்னா 4 சீட்டு இல்லனா 3 சீட்டுங்கிற அளவுக்கு இருக்கு. அதுல மதிமுகவும் ரொம்ப வருத்தத்துல இருக்கிறதா தகவல்கள் வருது. இங்க மகிழ்ச்சியா இருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து அதிமுக கூட்டணியில இன்னும் பிரச்சனை வெளியே வரல. வந்தாதான் நமக்கு தெரியும். அது இது வரைக்கும் அவங்க சீட்டு பாஜக 35 வேணுங்கிறாங்க, இவங்க 25 வரல. அங்கேயும் பாஜக 35 வேணும். நாங்க 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு 59 சட்டமன்ற தொகுதிகளில் நாங்க 2வது இடத்துல வைக்கிறோம். அதனால எங்களுக்கு பாதிக்கு மேலேயாவது வேணும், 40 தொகுதியாவது வேணும்னு சொல்றதா ஒரு கருத்து இருக்கு. இன்னும் வெளியில வரல. நீங்க சொன்ன மாதிரி உங்க முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறார் நந்தகுமார் சார். அது வெளியே வந்தாதான் தெரியும் நமக்கு அந்த இடத்துல எப்படி சிக்கல்கள் இருக்கா இல்லையாங்கிறது நமக்கு வெளியே வந்தாதான் தெரியும். ஓகே.